ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அவன் வந்து கேள்விப்படுறத மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ நான் அவங்க வீடியோவை எடுத்து போடக்கூடாது, இவங்க வீடியோ எடுத்து போடக்கூடாதுன்னு சொன்னீங்க. சரி, உண்மை தான். ஸோ அதனால் போடலை. அப்புறம் இன்றைக்கி வந்து என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா, எம்டி சேனலில் பேசியிருந்தார். ஸோ உண்மையிலேயும் எடுத்து போடுற காட்டிலும் நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுறதுனால பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மாதிரி இன்னும் நிறையா பேர் நம்பிக்கை இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் இதெல்லாம் போடுறது. நம்பிக்கையோடு இருக்கவங்களுக்கு வந்து ஆல்ரெடி பார்த்து தெரிஞ்சிருப்பாங்க. பார்க்காதவங்க கேட்காதவங்க நம்மளையும் நம்பி 2-3 பேர் நம்பி கேட்குறாங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு. எம்டி சார் ரிட்டன் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர் வந்து வீடியோவில் பேசியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவர் பேசியிருக்காரு, இருந்தாலும் நேரில் பேசி வீடியோ பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். கண்டிப்பாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவர் பேசினதில். சொல்லியிருந்தார், இன்றைக்கி வந்து நான் யார் என்ன பேசினாலும் கண்டுக்காதீங்க, கண்டிப்பாக எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து நம்பிக்கை தரக்கூடிய விஷயமாக பேசியிருந்தார். பார்க்காதவங்க போய் கண்டிப்பாக பாருங்கள் அவர்தில். அப்புறம் வந்து இன்றைக்கி டைம் சேவர் வந்து ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னாங்க. நான் வந்து இது வரைக்கும் ஓப்பன் பண்ணதில்லை. இன்றைக்கி நைட்டு ஈவினிங் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னாங்க. முடிஞ்ச வரைக்கும் யாராவது சிஎம் கீழே போட்டிருந்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. எனக்கான வாய்ப்பு அது கிடைக்கல, கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். நானும் ஓப்பன் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். டைம் சேவரு. யார் என்ன பேசுனாலும் சரி, கண்டிப்பாக ஒருத்தர் மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறோமே அப்படின்னு யாருக்குமே தோண மாட்டேங்குது. அது ஏன்னு எனக்கும் தெரியல. அப்படி பேசுகிறவங்க திருப்பி அவங்கள பதிலுக்கு அப்படி பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அவங்க யார் பேச்சை காதில் வாங்காதனால தான் அவங்க அடுத்தவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களான்னு தெரில. நம்ம ஒருவேளை அந்த பேச்சை காதில் வாங்குறதுனால தான் நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காடுறோமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட்டு. ஸோ நம்ம யார் இனிமேல் எது பேசினாலும் காதில் வாங்கக்கூடாது, கண்டுக்கிறக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு எல்லோரும் வாங்க. நம்ம வேலை எதுவோ நம்ம அதை மட்டும் நேராக பார்த்துக்கிட்டு போனால் கண்டிப்பாக நம்மளுக்கான பலன் கிடைக்கும். நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளோட வேலையை கரெக்டாக பார்த்தோம்னா நம்மளுக்கான பலன் நிச்சயம் உண்டு.